இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும். ப்ராஃபிட் லாஸ் ஆஃப் ஸ்டாக் ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு ஸ்ருதி. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. ஆமா. ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோட கான்செப்ட் வந்து சொல்றேன். பேஜ் நம்பர் லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது இந்த இது முன்னாடி பார்த்திருக்கீங்களா நீங்க? லாஸ் ஆஃப் ஸ்டாக் தெரியுமா? சூப்பர். நான் சும்மா அப்படியே ரீகேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸ்டாக்கோட கான்செப்ட் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு ரெண்டுக்காக எடுக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒருவேளை திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்துருச்சுன்னா ஃப்ரம் தட் ஹெவி அன்சர்டனிட்டி எப்படி வந்து லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். அந்த டைம்ல வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் கிளைமே வருது. ஸ்டாக் ஃபயரும் போது அதுலேருந்து ரீகூப் ஆகி வரதுக்கு தான் இன்சூரன்ஸ் கிளைம் போடுறாங்க. அது ஸ்டாக்கு. ப்ராஃபிட் எதுக்குதுன்னா சி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டவுன் த லைன் 6 months ஆலையும் firm is unable to pick up or it is unable to do its normal operations. In those circumstances என்ன ஆகுறதுன்னா கம்பெனி will feel that என்ன ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு ஸ்லாகிங் டவுன் ஆகுறது ஆஃப்டர் த ஃபயர் இன்சிடென்ட் இட் இஸ் unable to get to the normal situationன்ற போது அந்த மாதிரி டைம்ல டு ஹாவ் an amount in hand they take a insurance claim for loss of profit. அதாவது ப்ராஃபிட்டே வராம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்காங்க. பட் ப்ராஃபிட்ன்ற ஒரு ஸ்டேஜ்க்கே வர முடியாம இருக்கிற போது தே அவைல் த பெனிஃபிட் ஆஃப் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்குமான distinguish between we should understand. Okay, as you already know about loss of stock, let me get into the topic directly. Here we normally prepare memorandum trading account for the period so and so to the year of accident. So it is just a format of your opening stock purchases gross profit. அப்புறம் buy sales buy closing stock balancing figure. ஓகேவா? Then we also prepare இந்த gross profit ratio வந்து we calculated இல்லையா? அதுக்கப்புறம் stock salvageன்னு சொல்லிட்டு ஒரு terminology இருக்கு. Any idea stock salvageனா என்னன்னு? சூப்பர் ஸ்ருதி, வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ அதுதான் ப்ரொடெக்ஷன் ஆயிருக்குல்ல ஸ்டாக், அது மட்டும்தான். கான்டென்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசின்றதுல வந்து இயர் வந்து ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரியா? ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிலிட்டின்றது வரும்போது என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து அடிக்குவேட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒருவேளை இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நான் பெனிஃபிட்டை வந்து அவைல் பண்ண முடியாது. கரெக்டா? அதனால இந்த ஆவரேஜ் கிளாஸ்ன்றது வந்து எதுன்னா மெயினா வந்து இட் வில் பேசிக்கலி மேக் த கஸ்டமர்ஸ் டு கெட் த பெனிஃபிட் ஆஃப் தி இன்சூரன்ஸ் பாலிசி. ரெண்டு ரெண்டு டிசிஷன் மேக்கிங். ஆவரேஜ் கிளாஸ் வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும், எப்போ அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? அப்ளிகபிள் எப்போ ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் லாஸ் சஃபர்டு ஜாஸ்தியா இருக்கும்போது. இல்ல இன் கேஸ் ஆஃப் அண்டர் இன்சூரன்ஸ்னா நெட் கிளைம் ஃப்ரம் த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பி லோவர் தன் த கிராஸ் கிளைம். இது வந்து நெட் கிளைம்ன்றது வந்து என்ன there is applicable of application of average clauseன்றது நெட் கிளைம் will be computed like this: net claim into policy value divided by value of stock lost on date of accident. இது then another one is goods in transit ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அந்த கான்செப்ட் படி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஸ்ருதி. ஓகே, கூட்ஸ் இன் டிரான்சிட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கூட்ஸ் இன் டிரான்சிட்டோட கான்செப்ட் என்னன்னா ஒரு எண்ட்ல இருந்து
ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு வந்து கூட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் ஆஸ் ஆன் 31st டிசம்பர், there is a 31st மார்ச், அந்த கூட்ஸ் வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாரு பிரான்ச்க்கு வந்திருக்காது. பிரான்ச் மைட் would have received on 2nd ஏப்ரல். அப்புறம் அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்ல அது என்ன போடுவாங்கன்னா கூட்ஸ் அண்ட் டிரான்சிட்னு போடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் இருந்ததுன்னா இட் நீட்ஸ் டு பி டிடக்டட் ஃப்ரம் த purchases figure in trading account or memorandum trading account. ஓகேவா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர் வேல்யூவேஷன், ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ருதி, அண்டர் வேல்யூவேஷன் அண்ட் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்ருதி ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஸ்ருதி 1 minute, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. கேக்குது ஸ்ருதி உங்களுக்கு? ஓகே கண்ணா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்குக்கான க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்ருதி. இங்க பாருங்களேன், இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்பெல்லாம் வந்து ஜாஸ்தியாகிறதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாகும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்பெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதோ அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து அதோட இது ரிலேஷன்ஷிப். இப்போ இவங்க வந்து ஏன் இங்க வந்து க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா, நம்மளோட இந்த வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கை வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை தான் வந்து நம்ம தெர் இஸ் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு வந்து கீயா ஏரியாவை எடுத்துக்க போறோம். கரெக்டா? ஸோ அதனால வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கோட இம்பாக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்குமான இம்பாக்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோட அந்த ஷெட்யூலோ இல்ல அந்த சம்மையோ நம்ம பெட்டரா புரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால தான் தே ஆர் ட்ரைங் டு கிவ் த கனெக்ட் இயர். சரியா? ஸோ நான் அதை வந்து இந்த டேப்ல போட்டிருக்கேன். வாட் இஸ் த கனெக்ட், எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் ஆனா இது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்டை வந்து போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதுல வந்து இப்ப வந்து அண்டர் வேல்யூட், ஓவர் வேல்யூட், இப்ப நீங்க அந்த அந்த இது பாத்தீங்கல்ல, அந்த அந்த அத வந்து இப்போ நான் அந்த நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை இவங்க சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. when the stock is valued at a figure higher or lower than the cost, it affects the normal GP rate. When a stock is undervalued, undervaluation is added back to the respective stock to arrive at the cost. While in case of overvaluation, the overvalued amount is to be deducted to arrive at the cost of such stock. Further, for calculation of a gross claim, the unsold portion of such under or overvalued stock is to be considered. ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் வந்து ஹையரா இருக்கோ இல்ல லோவரா இருக்கோ, ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஜிபி ரேட்டை இம்பாக்ட் பண்றதுல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அண்டர் வேல்யூ ஆகுதுன்னா அமௌண்ட் ஆஃப் அண்டர் வேல்யூவேஷன் இஸ் ஆடட் பேக் டு த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக். ஓகேவா? ஒருவேளை ஓவர் வேல்யூவேஷன் ஆயிருக்குன்னா அந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ ஃபர்தர் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் கிளைம், the unsold portion of such under overvalued stock is to be considered. ஓகேவா? ஓகே ஸ்ருதி, ஒரே நிமிஷம் ஸ்ருதி. சாரி, என்னோட சொல்லுடா. சரி, ஓகே. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் கிளைம்ல அண்டர் அன்சோல்டு போர்ஷன் ஆஃப் சச் அண்டர் ஆர் ஓவர் வேல்யூடு ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? abnormal, defective, usual selling line items. Goods வந்து which cannot fetch the usual rate of gross profit or considered as referred to as unusual or abnormal items. ஓகேவா? மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்ன ஸ்ருதி அர்த்தம்? ஒரு ப்ரொஃபார்மானா டிராஃப்ட் மாதிரி தான். இட்ஸ் நாட் அ ட்ரூ ட்ரேடிங் அக்கவுண்ட், இட்ஸ் அ டிராஃப்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் which is prepared from the start of financial year till the fire occurrence. சரியா? அதுதான். If any such goods have been purchased in the current period, na, the cost price of such goods should be deducted from purchases.
If any portion of such goods have been sold in the current period, na, the selling price should be deducted from current sales. So இதுல lastly, if any portion of such goods remain unsold on the date of fire, na, the agreed value of such portion should be added with the estimated value of the normal stock to arrive at the estimated value of the stock on that date. இது நம்ம ஒரு சம் பார்க்கும்போது இதோட இம்பாக்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவீங்க. ஆக மொத்தம் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூ ஆஃப் சச் கூட்ஸ் விச் ஹஸ் நாட் இட் பீன் ரிட்டர்ன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கோட சப்ராக்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது கூட்ஸ் வந்து விச் ஹவ் பீன் பர்ச்சேஸ் ஃப்ரம் த கரண்ட் இயர் வந்து அந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் கூட்ஸை வந்து we have to deduct it from purchases. See, when we go through problems we'll be able to understand the concept. இப்போ illustration 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெப்ஸ் சொல்றேன் இதுக்கு. See, there are few steps which we need to follow for doing this, and which will enable you to arrive at the answers very easily. So step 1. So step 1 வந்து calculation of gross profit of previous year in case of 2 years data given. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ருதி, கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? அதை வந்து 2 வருஷத்தோட டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா போன வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட் கண்டிப்பா கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது மட்டும் இல்லாம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் ப்ரீவியஸ் இயர், அது கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100, அதுவும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ன்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஒரு க்ளோசிங் ஸ்டாக் இன்கார்பரேட் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். சப்போஸ் இன்கேஸ் த இன்ஃப்ளேஷன் கவர் அப்னு ஒரு கொஸ்டின் வரும் ஸ்ருதி. ஓகே, கவர் அப் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா there is a working which we need to do as like to like matching calculation மாதிரி ஒன்று பண்ணணும். ஓகே, அதை நான் அந்த சம் வரும்போது சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 3க்கு அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் சம்ஸ்ல ஸ்டெப் நம்பர் 5 பண்ணிடுவோம். என்னன்னா எவ்வளோ வேல்யூ ப்ரொடெக்டட் அப்படின்னு சம்ல தெரிஞ்சிடும் இல்லையா, அதை வச்சு லாஸ் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிச்சிருவோம். ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. ஸ்டெப் நம்பர் 7ல என்னன்னா இஃப் த ஆவரேஜ் கிளாஸ் இஸ் அப்ளிகபிள்னா அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இஃப் த ஆவரேஜ் கிளாஸ் இஸ் நாட் அப்ளிகபிள்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். அப்புறம் ஸ்டெப் 8 வந்து கிளைம் கால்குலேஷன். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எனி ப்ராப்ளம் இன் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக் யூ கேன் கிராக் இட் அவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வருஷத்தோட இயர்ஸோட டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு கால்குலேட் யுவர் கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் யுவர் லாஸ்ட் இயர், அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் விச் இஸ் யுவர் நார்மல் ட்ரேடிங் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை கிராஸ் ப்ராஃபிட். அப்புறம் சால்வேஜ் வேல்யூ விச் இஸ் means that the stock protected எவ்வளோ அப்படின்றதுக்கு வந்து சால்வேஜ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் calculate the loss of stock அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் த சால்வேஜ் வேல்யூ. இதுதான் வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஓடுது. அடுத்தது வந்து ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிலிட்டின்றது சம்ல கொடுத்துருப்பாங்க ஸ்ருதி. ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிலிட்டினா there is a slight tuning that has to be done in your calculation. இல்லையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100. புரிஞ்சுதா? இன்னொன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் இன்சூரன்ஸ்க்கும் ப்ராஃபிட்டுக்கு இன்சூரன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸ்டாக் இன்சூரன்ஸ் வந்து இட் கவரேஜ் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் லாசஸ் காஸ்ட் பை ஃபயர், லைட்டிங், அப்புறம் வந்து ராய்ட், ஸ்ட்ரைக்கு, டேமேஜ், ஏர்கிராஃப்ட் டேமேஜ், சைக்ளோன், ஃப்ளட்டு, எர்த்குவேக்ஸ், இதெல்லாம் வரதில்ல ஸ்டாக் இன்சூரன்ஸ் எடுப்போம். இதுலேருந்து நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காக இருப்போம். லாஸ்ன்றது எப்போ வரும்னா when the company covers the when the company வந்து foresee that it may have losses due to lower sales or higher cost இருக்கும்போது the company will cover losses caused by the loss of stock. ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் லாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் 6 மாசம் கழிச்சு ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வரும் பிசினஸ்ல. அப்பதான் கம்பெனி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஐயோ எங்கேயோ பெருசா நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது,
நம்ம வந்து அந்த லாஸ் ஃபார் ப்ராஃபிட் பாலிசியோடதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிடலான்றது கம்பெனி வில் ரியலைஸ். தட் இஸ் கால்ட் அஸ் கான்சிக்வென்ஷியல் லாஸ். புரிஞ்சுதா? இப்போ வந்து ஹவு டு கிராக் அப்படின்றது புரிஞ்சுதா? இப்போ வில் கோ டு சம்ஸ். Illustration 1. A fire occurred on 15th September 2021 in the premises of Sen and Co. Calculate the amount of claim to be lodged with the insurance company for loss of stock. இப்போ இங்க பாத்தீங்கன்னா stock at cost on 1/1/20 at cost on 1/1/2021 purchases இது sales from இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. During the current year cost of purchases has risen by 10% above last year's level. Selling prices have gone up by 5%. Salvage value of stock after இப்போ salvage value தான் கொடுத்துட்டான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப்பா சொல்றேன். நான் என்ன பண்றேன், இந்த சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்ருதி. இந்த சம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரி, இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் I'll come to the illustration one. This will be very easy for you. Okay. Fire, this is a type 1 problem. அது வந்து type 2 problem. ஓகேவா? So fire insurance policy 1,60,000 எடுத்திருக்காங்க. Fire occurred. Stock purchases sales to the date of fire. To the date of fire கொடுத்திருக்காங்கல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. Carriage inwards. Commission on purchases to be paid. Gross profit ratio வந்து 50% on the cost. You are asked to ascertain total loss of stock. Amount of claim. Stock salvaged may amounted to so and so. பாருங்க கண்ணா, இப்போ ஸ்டெப் நம்பர் 1 நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 2 வருஷத்தோட டீடைல் கொடுத்தானாக்கா போன வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட்டும் இதுவும் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ஒரு வருஷத்தோட டீடைல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால we can straight away go to the மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நம்ம மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னெல்லாம்னா 2 ஓப்பனிங் ஸ்டாக் 60,000. சரியா? பர்ச்சேசஸ் 2,10,000 60,000. ஸோ இந்த மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போதே நீங்க எப்படி போடணும்னா என்ன டேட்டா போடணும்னா பர்ச்சேசஸ் till the date of fire தான் போடணும். அப்புறம் கேரேஜ் இன்வர்ட்ஸ் வந்து 1600. கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ் வந்து 2%. ஸோ கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ் 2%ன்றது வந்து இட் இஸ் மோர் லைக் யுவர் பர்ச்சேசஸ்ல வந்து 2,60,000 into 2%. ஸோ வித் இஸ் 5,200. அப்புறம் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கான் 1,80,000. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதி நல்லா இங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அட் 50% ஆன் காஸ்ட் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ரூபாய் காஸ்ட் இருந்ததுன்னா 50 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப சேல்ஸ் எவ்வளோ? 150 ரூபாயா? அப்ப இதை எப்படி சொல்லலாம்னா 50/100 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 50/150 ஆன் சேல்ஸ் சொல்லலாமா? அப்ப 50/150 ஆன் சேல்ஸ் சொல்லும்போது இவங்க வந்து என்ன சொல்றாங்க? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 50/100 ஆன் காஸ்ட்ன்றத 50/150 ஆன் சேல்ஸ் சொல்றோம். ஸோ 50/150 ஆன் சேல்ஸ் சொல்லும்போது 1,80,000 into 50 divided by 150 வந்து நான் அப்ப கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லலாமா அத? So which is 60,000. இதுதான் கிராஸ் ப்ராஃபிட். This is how you have to calculate. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 50% on cost ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 1/2 on costனா is equal to 1/3 on sales. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. 1/4 on cost will be equal to கரெக்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே இந்த 50% on cost அப்படின்னு சொல்லும்போது assuming cost is 100, 50 இப்படி பண்ணும்போது 50/100 on cost will be equal to 50/150 on sales. இதுதான் ரூல். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க என்ன கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்ன? இதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட். ஸோ சம்வேர் 3,86,800 minus 1,80,000 will give you 2,06,800. சரி. ஸோ இப்போ லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோட ஃபார்முலா என்ன நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. யூஆர் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. கரெக்டா? ஸோ ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் என்ன? 2,06,800. ஸ்டாக் ப்ரொடெக்டட் எவ்வளோ? 41,360 மைனஸ் பண்ணீங்களா 1 lakhs. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகுறதுன்றாங்க. ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகுறதுன்னா என்ன ஃபார்முலா தெரியுமா? ஆக்சுவல் லாஸ், அதாவது 1,65,550. அதாவது எப்படி வரும்னு சொல்றேன் பாருங்களேன். 2,06,800 என்னோட வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இருந்ததுன்னா என்னோட அமௌண்ட் ஆஃப் பாலிசி வந்து 1,60,000.
சரியா? அப்போ என்னோட லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து 1,65,440னா அப்ப என்னோட அமௌண்ட் ஆஃப் கிளைம் என்ன? this into this divided by this. அவ்வளவுதான். So 1,28,000 is my புரிஞ்சுதா? இது அவ்வளவுதான் ஸ்ருதி. So type and problem. ம். இப்போ இது பாருங்க. ஆம், ஆமா illustration 4. A fire occurred in the premises of Sri G. Venkatesh on 1/4/2022 and a considerable part of the stock was destroyed. The stock salvaged was rupees 28,000. Um, uh, 17 இதுல ஒண்ணு மாத்திக்கணும். ஸ்ருதி தப்பா இருக்கு. என்ன சொல்லிடுறா? பாலிசி அமௌண்ட் வந்து 1,71,000 மாத்திக்கோங்க புக்ல. ஓகேவா? அதே மாதிரி வேஜஸோட அமௌண்ட் வந்து 2,40,000. ஒரு நிமிஷம் இருங்க. வேஜஸோட அமௌண்ட் வந்து இது 18,000 இங்க 1122 18,000. ஓகேவா? அப்புறம் சேல்ஸ் ஃப்ரம் 1122 வந்து 2,40,000 மாத்திக்கோங்க. சரியா? ஸோ ஃபயர் அக்கர்டு பாலிசி வந்து 1,71,000. 1,71,000. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2021 டேட்டா கொடுத்துருக்காங்க, 2022 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன? we have to first find our gross profit. கரெக்டா? அடுத்தது ஜிபி ரேஷியோ அப்படியே வரும் பாருங்களேன். ஜிபி கண்டுபிடிக்கிறோம், ஜிபி ரேஷியோ. அடுத்த வருஷத்தோடது we will find out our closing stock. அப்புறம் amount of claim கண்டுபிடிக்கிறோம். then we will apply the average clause. simple. புரிஞ்சுதா? ரைட். இப்போ இதே ஸ்டெப்ஸை இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன், ஒன்னு பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் 2021 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் 2021 ஓப்பனிங் ஸ்டாக் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா அவங்க 1 lakh கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 1,44,000. இங்க வந்து ஒன்னே ஒன்று அப்சர்வ் பண்ணிக்கோங்க. Stocks at the end of each year for until the end of calendar year had been valued at cost less 10%. However, there was a change in the valuation of closing stock which was sustained by adding 10% to its cost. See, என்ன சொல்றாங்க தெரியுமா? 2021 ஓட க்ளோசிங் இதுல வந்து என்ன ஆகுறதா 10% லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,44,090க்குன்னா 90க்கு தான் அவங்க அசஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், 100க்கு. அப்ப 100க்கு எவ்வளோ? 1,60,000. ஸோ 1,60,000ன்றது வந்து தான் காஸ்டோட வேல்யூ.
புரியுதா? ஸோ இந்த நோட்டு கொடுத்துருக்கனா இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இப்போ பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா 9,38,000. 9,38,000. ஓகேவா? சேல்ஸ் ஃபார் த ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். வேஜஸ் என்ன 1 லேக் கரெக்டா? சேல்ஸுக்கு வந்து 11,60,000. அப்புறம் இவங்க எவ்வளோ லாஸ்ட் கன்சைன் கூட்ஸ் ஹேட் இன் திஸ் ஒன் விச் வாஸ் லாஸ் 50,000 அதுவும் போட்டுரும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் 2,40,40 அவன் என்ன சொல்றான், க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஆடிங் 10% டு இட்ஸ் காஸ்ட்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம், இது 110க்கு 110க்கு 2,42னா அப்ப 100க்கு எவ்வளோ புரியுதா? ஸோ யூ வில் கெட் யுவர் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சா கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிடும் 2,32,000. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன செகண்ட் ஸ்டெப்பு, அவ்வளோதான். ஜிபி பை சேல்ஸ் இன்டூ 100. ஸோ ஜிபி பை சேல்ஸ் இன்டூ 100 20%. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சிருச்சா? இப்போ ஸ்டெப் நம்பர் வந்து மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அடுத்த விஷயத்துக்கு பார்த்தோம்னாக்கா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் வில் பிகம் தி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். ஸோ இது 2,20,000 வில் பி தி ஓப்பனிங் ஸ்டாக். அதோட பர்ச்சேசஸ் வந்து 1,82,000. வேஜஸ் வந்து இட் கம்ஸ் அரவுண்ட் 18,000 மாத்திக்கணும். கரண்ட் நம்பர் வந்து 18,000. பை சேல்ஸ் வந்து 2,40,000. ஓகேவா? இது மாத்திட்டோம். பை க்ளோசிங் ஸ்டாக் சாரி இப்போ வந்து போன வாட்டியோட கிராஸ் ப்ராஃபிட் அப்படியே நம்ம ஷேடோ பண்றதுனால 20% ஆன் சேல்ஸ் என்ன 2,40,000ல 48,000 கரெக்டா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 4,68,000. ஸோ டோட்டலாக பண்ணோம்னாக்கா சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிடச்சிடும் 2,28,000. அப்போ நம்மளோட ஸ்டெப் நம்பர் 5 முடிஞ்சிருச்சா? ஸ்டெப் நம்பர் 5 முடிஞ்சிருது. அப்போ ஸ்டெப் நம்பர் 6 என்ன, லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் டிவைட் பை சால்வேஜ் வேல்யூ. ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் எவ்வளோ 2,21,000. சால்வேஜ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் சம்ல 28,000. ஸோ 2 lakhs முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டெப் நம்பர் 6 முடிஞ்சிருச்சா? ஸ்டெப் நம்பர் 7 இஸ் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள். எஸ் இட் இஸ் அப்ளிகபிள். அப்புறம் என்ன அர்த்தம், என்னோட மொத்த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃபயருக்கு 2,28,000க்கு வந்து என்னோட பாலிசி எவ்வளோ 1,71,000. அப்போ என்னோட லாஸ் இதுக்கு வந்து 2 lakhs எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. அவ்வளோதான். புரிஞ்சுதா? சூப்பர். ஸ்ருதி இல்லஸ்ட்ரேஷன் 5ம் அதே மாதிரி தான். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. ஒரு 1 minute வெயிட் பண்றேன். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கு நிதானமா கோத்ரூ பண்ணுங்க. அர்ஜென்ட்லாம் இல்லைன்னா நிதானமா பண்ணுங்க.
சொல்லுங்க கண்ணா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. செகண்ட் மெத்தடே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் இது பண்ணிடுங்க வேண்டாம். செகண்ட் மெத்தடே கோ பை செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ன்றது அப்நார்மல் ஐட்டம் வந்து கிளியரா போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 6 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, சரியா? 6 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. 7th ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஆமா. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் சம் சொல்லி தரேன். இதுல வந்து a fire occurred on 15 September in the premises. From the following figures, calculate the amount of claim to be lodged with the insurance company for the loss of stock. So preparation of 2020 trading account get GB. So 2 years கொடுத்திருக்காங்கல்ல. So as usual 2020 ஓடது எடுத்துக்கலாம். So opening stock purchases of 80,000, gross profit by sales 1,20,000. இது கிடைச்சதுக்கு gross profit ratio வந்து gross profit by sales into 100, which is so 50%. அப்புறம் ஸ்டெப் நம்பர் 3 வந்து இங்க வந்து ஒரே ஒரு இது நோட் கொடுத்துருக்கான். current year of cost purchases has risen by 10% above the last year's level. Selling prices have gone up by 5%. salvage value கொடுத்துருக்காங்க. இப்போ இது இப்படி கொடுத்துருந்தேன்னா என்ன பண்ணணும்னா, cost of purchases risen up by 10% above last year's level ன்னு வரும்போது நம்ம வந்து அந்த 1,76,000 வந்து 110% வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர்ல வந்து இட் ஹஸ் கான் அப்ன்றாங்க இல்லையா? அப்போ 100% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட வேல்யூவே 1,60,000 தான். ஓகேவா? அதான் இங்க பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ் வந்து லாஸ்ட் இயரோட வேல்யூ. நம்ம என்ன பண்றோம்னா we are trying to shadow the we are trying to incorporate this cost of price ஓட வேல்யூவை வந்து when we do the memorandum trading account for the current year அது எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ நான் ஒன்னு சொன்னேன் தெரியுமா, லைக் டு லைக் மேட்சிங் பண்ணணும் இந்த இன்ஃப்ளேஷன் மாதிரி வரும்போது, அந்த சம் தான் இது. So factoring the impact of 10% above the last year's level and selling price increase of impact of 5% as a part of like to like matching of current year and last year. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா so memorandum trading account for the period from 1/1/2021 to 15/9/2021. so அப்படி பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இந்த வருஷத்தோடது 2021 பாருங்க 60,000. இந்த வருஷத்தோடது 1,76,000 கரெக்டா? அப்புறம் இந்த வருஷத்து சேல்ஸ் வந்து 2,10,000. அப்புறம் 2,10,000. அப்போ வந்து ஓகே. அப்புறம் வந்து இப்போ இந்த பர்ச்சேசஸோட போன வருஷம் லைக் டு லைக் மேட்சிங் பண்ண கால்குலேஷன் சொல்றேன். இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கேன். கரண்ட் இயர் வந்து 1,76,000. அப்போ 110% இருக்குன்றான் அபோவ் லாஸ்ட் இயர்ஸோட. அப்போ அதே போன வருஷம் இதே மாதிரி சிச்சுவேஷன் மெயின்டைன் ஆயிருந்ததுன்னா எவ்வளோ இருந்திருக்கும் லாஸ்ட் இயரோடது? 1,60,000. அதான் அந்த 1,60,000. புரியுதா? பர்ச்சேஸ் அதே மாதிரி சேல்ஸ் புரியலையா? the during the நீங்க ஒரு இந்த வாட்டி லைன் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. கரண்ட் இயர் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அதாவது 80,000 ரியல் நம்பர்ஸ் கண்ணா. ஓகேவா? எப்போ வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து அபோவ் லாஸ்ட் இயர்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு,
has risen by 10% above last year's level சொல்லிருக்காங்களோ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லிருக்காங்களோ அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த 1,76,600 வந்து லாஸ்ட் இயரோட 10% இன்க்ரீஸ் தர் இஸ் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்குமான இன்க்ரீஸ் வந்து 10%ன்னு அர்த்தம். சரியா? அப்பனா இந்த 9 மாசம் கணக்கு இருக்குல்ல 1/1/2022 15/9/2021 9 மாசமா எவ்வளவு இது சாரி 1/1/2021 to 15/9/2020 இது 2021 மாத்திக்கோங்கடா பர்ச்சேசஸ் ஃப்ரம் 1/1/2021 இது டேட் ஓகேவா அந்த 9 மாசத்தோடது வந்து அவன் என்ன சொல்றான்னா போன வருஷத்தை விட அந்த 9 மாசம் சேல்ஸே போன வருஷத்தோட 10% ஜாஸ்தின்னு சொல்றான் கரெக்டா அப்ப நம்மளுக்கு வந்து இந்த கம்பேரிசன் பண்ணும்போது லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கான கம்பேரிசன் பண்ணும்போது வாட் வி ஹேவ் டு என்ஷூரஸ் இந்த 110% ஓடது வந்து 1,76,000 அந்த 9 மாசத்துக்கு அதே 9 மாசத்துக்கு 100% எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 1,60,000 எதுக்கு மேம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க போன வாடி சம்பளம்லாம் இல்ல இந்த சம்பளம்லாம் என்னன்னா ஏனம்னா போன சம்ம வரைக்கும் அவன் எதுவுமே கொடுக்கல எல்லாம் அவனே கொடுத்துட்டான் 1/1/2021 இது அதெல்லாம் கொடுத்துட்டான் இந்த டேட்டா எதுவுமே கொடுக்கல இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் பேசிக்லி இந்த இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட கொடுக்கல ஸ்ருதி ஓகேவா இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் கொடுக்காததுனால நம்ம டப்புன்னு போட்டுட்டோம் எப்போ ஒரு தடவை உனக்கு இன்ஃப்ளேஷன் லெவல் கொடுத்துருக்காங்களோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இயரோட லெவலை வச்சு இதே கரண்ட் இயர்ல போன மாசம் அந்த லெவல் ஆஃப் 9 மாசத்துக்கு என்ன இருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணிக்கணும்னு அர்த்தம் திஸ் இஸ் லிங்க் டு தி காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் மெத்தட் புரியுதா அதனால தான் இந்த சம் கொஞ்சம் லாஸ்டா வந்தேன் அப்படி பண்ணும்போது 1,60,000 இருக்கா அதே மாதிரி சேல்ஸ்க்கு என்ன சொல்றான் பாருங்களேன் செல்லிங் பிரைசஸ் ஹவ் கான் அப் பை 5% அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதே 9 மாசத்துக்கு போன வருஷத்துல இதே 9 மாசத்துல போன வருஷம் அந்த 9 மாசத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த 2,10,000ன்றது 105னா போன வருஷம் ஆக்சுவலா இதே லெவல் மெயின்டைன் ஆயிருந்தா எவ்வளவு இருந்திருக்கும் 2,00,000 ரூபாய் அதனாலதான் சேல்ஸ் 2 lakhs புரியுதா அப்புறம் இன்னொன்னு பாருங்க இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்போ எப்போ வந்து உங்களுக்கு அந்த பர்ச்சேசஸ் லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுறதோ அதே லெவல்ல தான் உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக்கும் இம்பாக்ட் கொடுக்கும் ஓகேவா சோ இப்ப பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் ரைசன் பை 10% above லாஸ்ட் இயர்ஸ் லெவல்னால நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இதே மாதிரி இந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட அந்த கரண்ட் இயர் போன வருஷத்தோட வேல்யூ 60,000 இருந்திருக்கும்ல போன வருஷம் வேல்யூ எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் ஒரே நிமிஷம் போன வருஷம் போன வருஷம் 60,000ல selling prices have gone up by 5% தான் கொடுத்திருக்காங்க ஓகே so closing stock வந்து ஓகே க்ளோசிங் ஸ்டாக் 60,000 இல்லையா அப்ப அந்த 10% இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் போட்டீங்கன்னா 6,000 வரும் 66,000 வரும் அதுதான் வந்து இந்த வேல்யூவேஷன் ஆஃப் அந்த 66,000 ஓட இம்பாக்ட் ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு நிமிஷம்
ஆக்சுவலா இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, பர்ச்சேசஸ் இருக்குல்ல. கிராஸ் ப்ராஃபிட் இங்க பாருங்கண்ணா, 60,000 லாஸ்ட் இயரோடது இருக்கா? லாஸ்ட் இயரோடது மட்டும் பாருங்க. பர்ச்சேசஸ் வந்து 1,60,000. லாஸ்ட் இயரோட சேல்ஸ் வந்து 2 lakhs. அதான் கண்ணா நான் இங்க கால்குலேஷன் பண்ணி காமிச்சேனே உங்களுக்கு. 1,76,000 110%னா 100க்கு எவ்வளோ? 1,60,000ல லாஸ்ட் இயர் அந்த அதான் அதான். ஓகேவா? புரிஞ்சுதா அது? ஆ ஸோ 2 lakhs. அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 50% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, நம்ம கால்குலேட் பண்ணோமே. ஸோ 50% ஆன் சேல்ஸ்னா என்ன? 2 lakhsல 50% வில் பி ஒன் லேக். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம். இதையும் டோட்டல் பண்ணேன்னா என்னோட போன வருஷத்தோட லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கிடைக்கும்? 1,20,000. ஓகேவா? இது 1,20,000 கிடைக்கும். ஸோ 66,000. ஸோ 1,20,000 கிடைக்கும். க்ளோசிங் ஸ்டாக் கிடைச்சிருச்சு. இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, பர்ச்சேசஸ் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. ஸோ சேல்ஸ் இது மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் நான் இப்போ தாரணி. ஒரு கால்குலேஷன் இருக்கு, குயிக்கா ஐடியா வர மாட்டேங்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட் 50%. இல்ல இது ஒரு கால்குலேஷன் இருக்கு, நான் வந்து சொல்றேன் இது மட்டும் சொல்றேன் தானே. பட் அப்புறம் ஆஸ் சச் நீங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது வந்ததுக்கு அப்புறம் இந்த கால்குலேஷன் சொல்ல, இது வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் கோஷன் ஸ்டாக் 1,32,000, சால்வேஜ் இவ்வளோ வந்து 1,20,000. ஸோ அதுதான் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து லாஸ்ட், அவ்வளோதான் போட்டு கன்க்ளூட் பண்ணோம். இது இல்லஸ்ட்ரேஷன் 1. இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் கோடவுன் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சான் 1/6ல. இன்சூர்டு வந்து 60,000. ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ், அப்புறம் ஸ்டாக் டெட்டாஸ், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப், பேலன்ஸ், டெட்டாஸ் கிரெடிட்டாஸ், கேஷ் பே டு கிரெடிட்டாஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், டெட்டாஸ் 31/5/2022ல included an amount owing from the agent from sales till date 4,000 less 10% commission and is expense amounting to rupees 100 on 31/5/2022. The agent still held the said goods valued at the rate of rupees 3,600 at selling price. Sales when the total for a periods include rupees 1,600 for the goods which have the selling price reduced by 50% and also 6,000 reduced by 25%. அதாவது நார்மல் மார்க்கப் வந்து 50% on cost. All sales can assume to be at the full selling price. எல்லா கூட்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிட்டான், ப்ரொடெக்ஷன் வேல்யூ எதுவுமே கிடையாது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிளைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட்லாம் கொடுத்துருக்கிறதுனால டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், கூட் ஸ்டாக் அக்கௌண்ட் எல்லாத்தையும் நம்ம இப்போ ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன். டெட்டாஸ் அக்கௌண்டோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் என்ன? 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 70,000. ஓப்பனிங் பேலன்ஸ் 70,000. ஓகேவா? இதுல வந்து கேஷ் வந்து ரிசீவ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,40,000. பேட் டெட்ஸ் வந்து 3,000. இங்க வந்து 35,001லாம் கொடுத்துருக்காங்க, அடிச்சுக்கோங்களேன் 3,500. ஓகேவா? இப்போ வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரம் த ஏஜென்ட், க்ளோசிங் டெட்டாஸ் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா 70,000. அதுல வந்து எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரம் ஏஜென்ட் வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்வேர் அரௌண்ட் ஏஜென்ட்டோடது எவ்வளோன்னு பார்த்தோம்னா இன்க்ளூடட் ஒரு 4,000 லெஸ் 10% கமிஷன்ன்றான். அப்போ வந்து கிட்டத்தட்ட இப்படி வரும், 66,000 ரூபாயா? அதுல வந்து 4,000 ரூபாய் ஏஜென்ட்டுக்கு போயிடும், 66. அவரோடது வந்து 100 ரூபாய் சொல்றோம் இல்லையா, 100. அது தவிர வந்து அவருக்கு வந்து கமிஷன்
ஒரு 10% போக 66,500. புரிஞ்சுதா? 66,000 66,000 add expenses, add agent commission. புரியுதா? So 66,500. அப்ப இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வருது கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்தது கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட். கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் டு பை பேலன்ஸ் brought down வந்து 20,000. ஓகேவா? கேஷ் 2,20,000. டிஸ்கவுண்ட் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது. ஓகேவா? அவனோட க்ளோசிங் இது வந்து 30,000. இப்போ ரிமைனிங் பர்ச்சேசஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் எவ்வளோ? 2,31,000. புரிஞ்சுதா? ம். இப்போ ஸ்டாக் அக்கவுண்ட் வந்து என்னன்னா ஆஸ் யூஷுவல் கோடவுன் ஸ்டாக் அக்கவுண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 36,000. ஓகேவா? அதுல ஏஜென்ட் இது மைனஸ் பண்ணோம்னா 34,000 கிடைக்கும். அப்புறம் இந்த இவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது கிரெடிட்டாஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது 2,31,000. இதுல வந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு விச் இஸ் இந்த அமௌண்ட், அதாவது இந்த கால்குலேஷன் ஒன்று காமிப்பேன். இப்போ காஸ்ட் ஆஃப் குட் சோல்டோட கால்குலேஷன் காமிக்கிறேன். மொத்தமா வந்து ஏஜென்ட்டோடது வந்து பாத்தீங்கன்னாக்கா சேல்ஸ் வந்து 1,200 ரூபாய் அவரோட ஏஜென்ட் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. சாரி, சேல்ஸ் ஃபார் த பீரியட், ஏஜென்ட்ல சேல்ஸ் ஃபார் த பீரியட் 1,600. அதுல நார்மல் ஃபார் கூட்ஸ் விச் ஆஃப் த செல்லிங் பிரைஸ் ரெடியூஸ்ட் பை 50% and also 6,000 reduced by 25%. ஓகேவா? நான் கண்டினியூ பண்ணட்டுமா? ஓகே ஓகே. சேல்ஸ் வந்து 1,600 ஃபார் கூட்ஸ் விச் ஆஃப் த செல்லிங் பிரைஸ் ரெடியூஸ்டு பை 50,000. அதாவது ஆக்சுவலா 1,500ன்ற வேல்யூ வந்து கம்மியான வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,600 இன்டூ 100/50 தான் என்னோட வேல்யூவா இருந்தது. 3,600 தான் என்னோட வேல்யூவா இருந்தது. அந்த வேல்யூ ஆஃப் இதை வந்து 1,600 கம்மி பண்ணிருக்காங்க. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃபார் கூட்ஸ் விச் ஆஃப் த செல்லிங் பிரைஸ் ரெடியூஸ்ட் பை 50%. புரியுதா? ஸோ 3,600ல பாதி போச்சுன்னா 50%. 1,600க்கு வந்து தான் சேல்ஸ். இல்ல கண்ணா, it includes 6,600 for the goods which of the selling price reduced by the 50%. அதாவது என்னோட ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி கூட்ஸ் ஓட விலை வந்து 3,200. ஆனா இந்த இந்த சேல்ஸ் பீரியடோட சேல்ஸ் ஃபார் த பீரியட் வந்து இன்க்ளூட் பண்றது வெறும் 1,200. ஆனா அதோட ஒரிஜினல் விலை எவ்வளோ அதான் போட்டிருக்கேன். ஒரிஜினல் கரெக்ட் நார்மல் செல்லிங் பிரைஸ் வந்து 1,200. ஆர்டிபிஷியலா இப்ப செல் பண்ற விலை எவ்வளோ? 1,600. புரியுறதா? அதே மாதிரி கரெக்டான விலை 8,000 அண்ட் ரெடியூஸ்ட் 6,000ன்றது ரெடியூஸ்ட் ஆர்டிபிஷியல் பண்ணி. புரியுறதா? 8,000ன்றது ஒண்ணும் இல்ல. 6,000 இன்டூ 100 டிவைட் பை 75. ஏன்னா 25% கம்மி பண்ணானா என்ன அர்த்தம்? இது 75%க்கு வேல்யூ தானே அர்த்தம். இது 6,000 ரூபாய். ஸோ அதுதான்
ஸோ 1600 4000 மொத்தமா நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இங்க 3,40,000. அப்ப ரிமைனிங் எவ்வளோ ரிமைனிங் 3,32,400. இங்க இவன் எவ்வளவு சொல்றான் அவன் வந்து பர்சன்டேஜ் சொல்றான் இல்லையா மார்க்கப் வந்து 50% ஆன் காஸ்டா. ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் 50% ஆன் காஸ்ட்னா 100 ரூபாய் வந்து காஸ்ட் 50 ரூபா ப்ராஃபிட் அப்போ 50 ரூபா அப்ப சேல்ஸ் எவ்வளோ 150. அப்பனா என்ன அர்த்தம் 50/100 on cost is equal to 50/150 on sales கரெக்டா. ஸோ 50/150 on salesன்றது என்ன வரும் அப்படின்னா இங்க இருந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ 50 divided by 150 on sales. So which is sorry. ஐயோ சாரி கண்ணா. இல்ல இது ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்கானா மார்க்கப். இந்த நார்மல் மார்க்கப் இஸ் 50% and except இல்ல இது வந்து ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது அந்த இவ்வளோ எடுத்துக்கோங்கன்ட்டு. ஆல் சேல்ஸ் வந்து டு பி அசியூம்ட் ஒன்லி அட் த ஃபுல் செல்லிங் பிரைஸ். த நார்மல் மார்க்கப் வந்து 50%. அதாவது இவங்க இப்போ கரெக்டா தானே போட்டிருக்கேன். சேல்ஸ் தானே போட்டிருக்கேன். 2/3 ஆஃப் செல்லிங் பிரைஸ் தானே. 2133 செல்லிங் பிரைஸ் இவ்வளோ ஓகேவா. அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க 50% on cost. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ. ஸோ சேல்ஸ் நார்மல் செல்லிங் ப்ரைஸ் மார்க்கப் வந்து 50% on cost. ஸோ என்னோட 3000 இன்ட்டு 2/3